மேம் இன்னைக்கான டாபிக் வந்து நாளைய தினம் வரலட்சுமி விரதம். ஸோ வரலட்சுமி விரதத்தோட சிறப்பு என்ன? அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த ஸ்டோரி சொல்லும் போது மக்கள் விரும்பி அதை பார்ப்பாங்க. பார்க்கறதோட இல்லாம அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜை செய்யும் போது அதோட பலன் கிடைக்கும். ஸோ அந்த கதையோட சொல்லுங்க. இதை தவிர்த்து அன்றைய தினம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான 3 மங்கள பொருட்கள். வழிபாடு செய்கிறோம், ஒரு சமயம் சரஸ்வதியை வழிபாடு பண்ணுறோம், அம்பாளை வழிபாடு பண்ணுறோம், வாராகியை வழிபாடு பண்ணுறோம், ஆஷாட நவராத்திரின்னு. ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தெய்வத்துக்கு நம்ம அதற்கு நம்ம சார்ஜுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நம்ம உரு ஏற்றிண்டே இருக்கிற வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மகாலட்சுமியை நம்ம வரவேற்கிறது தான். இது காலம் காலமாக அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு பெண் தெய்வங்களுக்குன்னு உண்டான நோன்புகள் எல்லாமே பெண்கள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்கள் 3 வித்தியாசமாக சொல்லிட்டேன்னா. ஆமாம் மேம், சூப்பர். 3மே மகாலட்சுமிக்கு உகந்ததாகவும் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ வரலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வரம் தரத்துக்காக வர இருக்காங்க. அப்போ அவங்கள குளிர்விக்கும் விதமா 3 பொருட்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆமாம், இது எல்லாமே நான் பயன்படுத்தினேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீவித்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுப்பீங்க மேம். முக்கியமான பூஜைகள், ஏதாவது முறையா செய்யக்கூடிய பூஜைகள் வந்தா நான் உங்களை விடவே மாட்டேன். கண்டிப்பா அந்த பதிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும். நீங்க அவங்க நான் 2-3 வீடியோ கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், நானும் அவங்களுக்கெல்லாம் பதில் அனுப்பினேன், போட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க, எட்டுக்கல் பேஸ்ரி போடுங்க அப்படின்ட்டுன்னு. நான் ஏற்கனவே எட்டுக்கல் பேஸ்ரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ குத்தின உடனே அது போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நான் போடுவேன். இன்னும் ஐ திங்க் ஒரு மாதம் போகட்டும். இந்த மூக்கு குத்திருக்கீங்கன்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ எப்படியா இருந்தாலும் நவராத்திரிக்குள்ளே நான் எட்டுக்கல் பேஸ்ரி இந்த பக்கம் போட்டுருவேன். ஆமாம், போட்டுட்டு ஒரு வீடியோ பதிவு போடுவேன். ஆமாம், போடுவேன் கண்டிப்பாக போடுவேன். நிறைய அதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அன்பு, அதில் எவ்வளோ அக்கறை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது. அதனால் எப்போ நீ என்கிட்ட ஷூட் டைமிங் கேட்டாலும் நான் உடனே சரின்னு சொல்லிடுவேன். கண்டிப்பாக மேம். மேம் இன்னைக்கான டாபிக் நாளைய தினம் வரலட்சுமி விரதம். ஸோ வரலட்சுமி விரதத்தோட சிறப்பு என்ன? அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த ஸ்டோரி சொல்லும் போது மக்கள் விரும்பி அதை பார்ப்பாங்க. பார்க்கறதோட இல்லாம அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜை செய்யும் போது அதோட பலன் கிடைக்கும். ஸோ அந்த கதையோட சொல்லுங்க. இதை தவிர்த்து அன்றைய தினம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான 3 மங்கள பொருட்களும் சொல்லுங்க மேம். கண்டிப்பா. வரலட்சுமி நோன்பு இந்த வருடம் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை வருது. ஸோ இந்த வரலட்சுமி இதை பூஜைன்னு சொல்லலாம், வரலட்சுமி விரதம்னு சொல்லலாம், வரலட்சுமி நோன்புன்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். ஜென்ரலி நம்ம பார்த்தோன்னா பருவங்கள், ஒவ்வொரு பருவங்களில் பெண் தெய்வங்களை கொண்டாடக்கூடியதாகத்தான் நம்மளுடைய சனாதானம் இருக்குது. இப்போ சித்திரை மாதத்துலேருந்து ஆடி மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா, அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அதில் நம்ம ஒரு பண்டிகைகள் கொண்டாடுறோம். அதில் பெண் தெய்வங்களை ஆராதிக்கிறோம். ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம், அதில் நவராத்திரி மாதிரி வரலட்சுமி பூஜை, கேதார கௌரி விரதம் இது பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஐப்பசி மாதம், ஐப்பசி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த ஔவையார் நோன்பு, இந்த மாதிரியான ஒரு சில பெண்கள் மட்டும் செய்யக்கூடிய விரதங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தை மாதத்துலேருந்து சித்திரை மாதம் பார்க்கும்பொழுது வசந்த பஞ்சமி, இந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம பார்க்குறோம். ஸோ பருவங்கள் மாறும் பொழுது, காலங்கள் மாறும் பொழுது அந்த பருவத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய பண்டிகைகளில் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யணும். அப்போ ஒரு சமயம் துர்க்கையை வழிபாடு செய்கிறோம், ஒரு சமயம் சரஸ்வதியை வழிபாடு பண்ணுறோம், அம்பாளை வழிபாடு பண்ணுறோம், வாராகியை வழிபாடு பண்ணுறோம், ஆஷாட நவராத்திரின்னு. ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தெய்வத்துக்கு நம்ம அதற்கு நம்ம சார்ஜுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நம்ம உரு ஏற்றிண்டே இருக்கும். இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மகாலட்சுமியை நம்ம வரவேற்கிறது தான். இது காலம் காலமாக அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு பெண் தெய்வங்களுக்குன்னு உண்டான நோன்புகள் எல்லாமே பெண்கள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு நல்ல ஒரு ஆயுள் விருத்தி ஆகணும்,
இவங்களுக்கு சுமங்கலி யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டே. ஆண்களுக்குன்னு தனியாக விரதம் இருந்து ஒரு பண்டிகைங்கிறது நம்ம பார்க்கவே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அந்த குடும்பத்துக்கு விரதம் இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், புருஷனுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தான் விரதம் இருந்து எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது ஏன் ஆண்களுக்கு ஒரு விரதமும் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சஷ்டி விரதம் எல்லாரும் இருக்காங்க, அது வேற. பட் ஒரு வரலட்சுமி நோன்பு அப்படிங்கும்போது பெண்கள் தான் காலையில் எழுந்திரிச்சு பட்னியோட 3 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாம் செய்வாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு குலத்தவரும் ஒரு விதமான பெண் தெய்வ வழிபாடுகளை செய்தாங்க. இப்போ கேதார கௌரி நோன்பு அப்படின்னு எடுக்கும்பொழுது நிறைய தெலுங்குக்காரங்க தான் அந்த கேதார கௌரி நோன்பு வந்து எடுத்து பண்ணுவாங்க. இந்த வரலட்சுமி பூஜன் பண்ணும்போது கர்நாடகா, ஆந்திரா, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்தணர் குலத்தில் இருக்கிறவங்க, அதுவும் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுறவங்க தான் வரலட்சுமி நோன்பு பண்ணாங்க. வைஷ்ணவ வழிபாடு செய்யக்கூடிய அந்தணர்களில் வந்து மாசி மாதம், மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய அந்த காரடையான் நோன்பை தான் அவங்க விசேஷமாக கொண்டாடினாங்க. இப்படி குலத்தவர்கள் வந்து அந்தந்த விரதத்தை எடுத்து பண்ணாங்க. கேதார கௌரி விரதம், அது மாதிரி காரடையான் நோன்பு, வரலட்சுமி விரதம், அது மாதிரி இப்போ வடநாட்டில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறையா இந்த விரதங்கள் எல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண் தெய்வ வழிபாட்டை நம்ம கடைப்பிடிக்கிறோம். இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வந்து இதை வந்து ஸ்ரவண மாதம் அப்படின்னு சொல்லுவோம், ஆவணி மாதத்தை. இந்த ஸ்ரவண மாதத்தில் பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை இதை தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். சரி, இதை ஏன் இதை இப்படி எடுத்துக்கிறோம், இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியை கனவுல வந்து சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் புராணத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஊரில் வந்து சாருமத்தின்னு ஒரு பெண் வாழ்ந்து வந்தால். அவள் வந்து ரொம்ப விஷ்ணு பக்தி. அவளுடைய பக்தி வந்து ரொம்ப அதீதமாக இருந்தது. அப்போ மகாவிஷ்ணு வந்து சொல்கிறார், அவள் வந்து ஒரு நல்ல மகளாக இருந்தாள், நல்ல மருமகளாக இருந்தாள், நல்ல தாயாக இருந்தாள். இது மாதிரி எல்லா அவளுடைய ரோல்ஸையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுனால மகாவிஷ்ணு வந்துக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பக்திக்கு நீ ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு சொல்கிறாங்க. உன்னை தாயார் என்ன பண்ணுறாங்க, சாருமதியோடைய கனவில் வந்து உன்னுடைய வறுமையை நான் நீக்கிறேன், நீ வந்து ரொம்ப ஒரு உண்மையான பதிவிரத்தையாகவும் ஒரு விஷ்ணு பக்தியாகவும் இருக்க, அதனால் மகாவிஷ்ணுவும் நானும் சேர்ந்து உனக்கு அருள் புரிகிறோம், என்னை வந்து நீ இப்படி ஆராதிக்கணும். ஸ்ராவண மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு, ஸ்ராவண மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை, அதில் நீ வந்து முதல்ல வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி என்ன வந்து நீ ஒரு கலச ஸ்தாபனம் பண்ணி இந்த பூஜை முறையை மகாலட்சுமி அவங்களுக்கு விவரிக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான நைவேத்தியங்கள் செய்யணும், என்ன மாதிரியான. ஸோ நீ வந்து ஒரு மஞ்ச கயிறில் இந்த நோன்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சரடு வந்து கட்டணும், அதுவும் வலது கையில் கட்டணும். இந்த சரடில் வந்து 9 முடிச்சு போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த முடிச்சை வந்து தோரன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் இந்த 9 முடிச்சு போடுறோன்னா, நவகிரகங்களினுடைய பாதிப்பு இருக்கக்கூடாது. அது மாதிரி அஷ்டலக்ஷ்மி இல்லாமல் நவலக்ஷ்மியினுடைய ஒரு முழுமையான ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி இந்த வரலட்சுமி நோன்புக்கு மகாலட்சுமியே அந்த வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்து இன்னைய வரைக்கும் அந்த வரலட்சுமி நோன்பை இந்த மாதிரி தான் கொண்டாடிட்டு வராங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வரலட்சுமி நோன்பு கிடையாது. ஸோ நாங்கள் ஐயங்கார்ஸ் வந்து பொதுவாக காரடையான் நோன்பு தான் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது. வரலட்சுமி நோன்பு வந்து எனக்கு தெரிஞ்ச நிறையா ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி கன்னடக்காரங்க பண்ணுவாங்க, தெலுங்குக்காரங்க பண்ணுவாங்க, தெலுங்கு பிராமின்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால் வரலட்சுமி நோன்பு ஆக்சுவலாக நான் வீட்டில் பண்ணாததுனால எனக்கு அந்த கிரமம் தெரியாது. நான் படித்தது இதை செய்கிறவங்கள்ட்டருந்து நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறது தான். ஸோ இந்த கதையை வந்து எனக்கு சொன்னாங்க. இந்த கதையை வந்து வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி படிப்பாங்களாம், இந்த சாருமதியினுடைய கதையே. அது மாதிரி நான் நிறைய வீட்டுக்கு வெத்தலைப்பாக்கு வாங்கிக்கிறதுக்கும் போவேன். அண்ட் ஒவ்வொருத்தர் வீட்டு முறைகளும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறீங்க, உங்கள் வீட்டு பெரியவங்க எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸ்ரீவித்யா வந்து கேட்டாங்க, அன்னைக்கு வாங்கக்கூடிய 3 மங்கள பொருட்கள் சொல்லுங்கள் மேடம், இதில் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ மங்கள பொருளில் எனக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறது அப்படிங்கிறது நானும் யோசித்து பார்த்தேன். சரி, வரலட்சுமி விரதமாக இருக்குது, அதனால் சோழி வந்து வாங்கிறது ரொம்ப விசேஷம்.
எனக்கு அப்புறம் தான் தோணித்து எங்கள் வீட்டில் வாங்குவாங்க. சோழி வந்து நம்ம வாங்கி அதை பூஜை ரூமில் வச்சுருந்தா போகிறோம். அதை வந்து நம்ம குபேர பூஜை பண்ணுறச்சு நம்ம சோழி வந்து பயன்படுத்தலாம். அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த நம்பர்ஸ்க்கு வந்து அத்தனை சோழி வச்சு பூஜை பண்ணலாம். நான் ரொம்ப வருஷமாக நான் வந்து காலேஜ் படித்த டைமில் நான் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி குட்டி வெள்ளை நிறத்தில் இருக்கிற சோழி. ஸோ நானும் இந்த தடவை வாங்கலான் இருக்கேன் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு. நீங்களும் அந்த சோழி வந்து ஒரு மங்கள பொருளாக வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தாமரையில் வந்து தாமரை விதைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து மாலை கிடைக்கும். தாமரை விதையில் போடுற மாலை. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து ஜபத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து ஓம் நமோ நாராயணா சொல்கிறீங்க, ஏன்னா மகாலட்சுமி வாசம் பண்ணுறது தாமரை இலைன்னு சொல்கிறதுனால தாமரை அந்த விதையில் வந்து மாலை போடுவாங்க, கருப்பு கலரில் இருக்கும். அந்த இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ ஓம் நமோ நாராயணா சொல்கிறோம், இல்லை ஓம் சக்தி சொல்கிறோம், ஏதோ ஒரு ஜபம் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு அந்த பீட் கவுண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த ஜப மாலையை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லையா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இந்த தாமரை தண்டில் பண்ணக்கூடிய மாலை அதை நீங்கள் அதை தாயாருக்கு சாத்தலாம். 3வது தாமரை தண்டில் திரி விற்பாங்க. நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அன்னைக்கு தாமரை தண்டில் திரி வாங்கி நீங்கள் விளக்கேற்றுங்க. இதுவும் நான் நிறைய பண்ணியிருக்கேன் முன்னாடியெல்லாம். ஸோ அந்த தாமரை தண்டில் வெள்ளிக்கிழமையில் வந்து மகாலட்சுமிக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். என்ன ஸ்ரீவித்யா, 3 வித்தியாசமாக சொல்லிட்டேன்னா? ஆமாம் மேம், சூப்பர். 3மே மகாலட்சுமிக்கு உகந்ததாகவும் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ வரலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வரம் தரத்துக்காக வர இருக்காங்க. அப்போ அவங்கள குளிர்விக்கும் விதமா 3 பொருட்கள் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆமாம், இது எல்லாமே நான் பயன்படுத்தின பொருள் வாங்கினது தான். சூப்பர் மேம். ஐஸ்வர்யம் எல்லார் வீட்டுக்கும் அள்ளி மகாலட்சுமி அன்னைக்கு கொடுத்துட்டு போட்டோம். ஆமாம், முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுங்க. ஏன்னா மகாலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வந்து இந்த விரதம்ங்கிறது வியாழக்கிழமை சாயந்தரமே அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைப்பாங்க. ஸோ அம்பாளை அழைச்சி வீட்டில் வச்சு நிறைய வாசனை பூ வாங்குங்க. இது இப்போ யூடியூப்பில் இந்த இப்போ பூஜை பண்ணுற முறைகள் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் நான் அதை பற்றி ஹைலைட் பண்ணி சொல்லலை உங்களுக்கு. நீங்கள் என்னென்ன புஷ்பங்களில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். குட்டி வில்வம் விற்கும், அந்த ஒரு சின்ன வில்வம் இலை, அது ரொம்ப ரொம்ப விசேஷம் தாயாருக்கு. ஸோ அதை மறக்காமல் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து விருச்சி பூ இருக்குது பார்த்திங்களா, இட்லி பூன்னு சொல்லுவாங்க சிகப்பு கலரில், அது ரொம்ப விசேஷம் தாயாருக்கு. மனோரஞ்சிதம், செண்பகம், அது மாதிரி சம்பங்கி. நான் இந்த 5 பூவில் தான் அர்ச்சனை பண்ணுவேன். அண்டு அப்படியே அவளை குளிர்விக்கணுன்னா தாமரைப்பூ தான், ஏன்னா அதில் தான் அவள் வாசனம் பண்ணுறான். தாமரைப்பூவையும் மறக்காமல் ஒரு குட்டி தாமரை மாலை வாங்கி நீங்கள் அம்பாளுக்கு சாத்தலாம். சூப்பர் மேம். ரொம்ப அழகான ஒரு பதிவாக இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன வண்ண மலர்கள் சாத்தலான்னு சொல்லியிருக்கீங்க. இதில் பர்டிகுலராக ஒரே ஒரு நெய்வேத்தியம் மட்டும் சொல்லிடுங்க மேம். இப்போ நான் நினச்சேன் என்ன இன்னும் நெய்வேத்தியம் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டேன். பால் பாயசம். சூப்பர். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது பால் பாயசம். இல்லைன்னா கல்கண்டு சாதம் பண்ணுங்கள். ஸோ கல்கண்டு சாதம் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கல்கண்டை வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு அந்த இதை வடிகட்டிடுங்க, ஏன்னா ரொம்ப மண்ணாக இருக்கும். அது பெரிய பெரிய கல்கண்டு எடுத்துக்கோங்க. இந்த டைமண்ட் கல்கண்டு வந்து ருசி கிடையாது. இந்த பெரிய ஒயிட் கல்கண்டு இருக்குது பார்த்திங்களா, அது. இல்லை பனங்கல்கண்டு கூட பெருசு பெருசாக விற்கும், நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அதை வந்து நல்லா பொடிச்சுக்கோங்க. பொடிச்சிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருங்க. இல்லை தண்ணியில் போட்டு நல்லா அலசுனீங்கன்னாலே அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க, கரைய விடுங்க. இல்லை மிக்சியில் பவுடர் பண்ணி கூட போட்டுக்கோங்க. சாதத்தை நல்லா குழைய வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ குழஞ்சிருக்கோ சாதம், அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு. ஸோ நல்லா குழைய வச்சுருங்க. அண்ட் இந்த கல்கண்டு சாதம் பண்ணுறதுக்கு வந்து சீரா அன்னம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ குங்குமப்பூ கண்டிப்பாக இருக்கணும். பாலில் வந்து நல்லா குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுடுங்க, காய்ச்சின பாலில். இந்த கல்கண்டெல்லாம் நம்ம வடிய வச்சு அந்த கல்கண்டு அந்த சாரும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ சாதம் வந்து வடித்ததுக்கப்புறம் நல்லா அடிசலாக வடித்ததுக்கப்புறம் இந்த கல்கண்டு வடித்து வச்சதை அதில் விடுங்க. அதே மாதிரி இந்த பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடுங்க, நல்லா கலருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா நெய்யெல்லாம் விட்டு நல்லா கலரிட்டு அடுப்பில் வைங்க. வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா அடி கனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் நீங்கள் கலர்னிங்கன்னா அப்படி ஒட்டாமல் பந்து மாதிரி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா பால் விட்டுக்கலாம். மில்க் மேட்லாம் போடாதீங்க, நல்ல பால்லேயே இது வந்து நம்ம செய்யலாம்.
அதாவது இப்போ நீங்கள் 1 கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா அரிசி கூட நீங்கள் மிக்சியில் உடச்சி வேக வைங்க, சீக்கிரம் குழஞ்சிடும். 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 2 கப்பு கல்கண்டு போடணும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஏலக்காய் போட்டுக்கோங்க, முந்திரி திராட்சை வறுத்து போடுங்க. இதில் ஹைலைட் வந்து குங்குமப்பூ தான். அந்த ஒரு மாதிரி அந்த கேசர் கலரில் அந்த கல்கண்டு சாதம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வடை பண்ணணும். அதனால் இந்த ஸ்வீட்டும் வடையும் பண்ணுங்கள். நான் வரலட்சுமி நோன்பு கொண்டாட்டாட்டா கூட இந்த அவலில் வந்து இதே மாதிரி போடுவேன். அவலோட சேர்த்து கல்கண்டு போட்டு குங்குமப்பூ போட்டு பாயசம் பண்ணிவிடுவேன். அண்ட் வடையும் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். சூப்பர் மேம். பார்க்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, கேட்கவே நல்லா இருக்கு. சாப்பிடணும் போல அப்படி ஒரு இதுவா இருக்கு மேம். நான் ஆடி பூரத்துக்கு பண்ணேன். அண்ட் இந்த தடவை ஸ்ரீவித்யா ஆடி பூரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு நம்ம மாலை தான் தாயாருக்கும் பெருமாளுக்கு சாத்திரம். அந்த ஃபோட்டோ உனக்கு அனுப்புகிறேன், நீ அப்படியே அந்த கிளிப்பிங்கை நேருக்கு போடு. வருஷம் வருஷம் ஆடி பூரத்தில் தாயாருக்கு திருக்கல்யாண மாலை எங்களது தான், எங்கள் ஃபேமிலி இது தான். ஸோ அங்கே தாயாருக்கும் அன்றைக்கி கல்கண்டு வளையல் பந்தல் கூட நீங்கள் போடுவீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த தடவை ஸோ ஆடி பூரம் சிறப்பாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டாளுடைய இது கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோவை நான் உனக்கு அனுப்பிச்சோம். ஷூர் மேம், கண்டிப்பாக நான் போடுறேன். டிஸ்பிளேல அவங்க பார்க்கட்டும், ஆண்டாளுடைய அருளும் கிடைக்கட்டும், மகாலட்சுமியோட அருளும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான தகவல் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. நன்றி.